கைஸ் கேம் சேஞ்சர் படத்தை இப்போ கழுவி ஊத்தாதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படத்திலே இந்த படம் தான் ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த படத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸே ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்குது IMDbல. இதில் வேற நம்ம விடாமூச்சி படத்தை கூட போட்டி வேற போட்டாங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரியாது. விடாமூச்சி படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விடாமூச்சி கூட வந்துருந்துச்சுன்னா தேட்டர் கிடச்சிருக்காது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத போயிட்டுக்கும். இப்போ ஓடின அளவு கூட பார்த்தீங்கன்னா ஓடி இருக்காது இந்த படம். ஆனால் தெலுங்கானா சைடு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவர்கள் இந்தியன் டூன்ற ஒரு படத்தை எடுத்து லைக்காவை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. முடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கானா சைடு போய் அடுத்து பார்த்தீங்கன்னா தில்ராஜை முடிச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் மேலே வந்து அந்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டுக்குது. இது உண்மையாக சங்கர் படமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்காங்க கைஸ். ஆனால் இந்த பொங்கலுக்கு நம்ம இயக்கியோட விடாமூச்சி படம் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஸோ இந்த சில பாலிடிக்ஸ்னால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டாங்க சோஷியல் மீடியாவில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மூவி எடுத்து வச்சிருக்காராமா சங்கர். ஃபைட்ல இருந்து படத்தோட ஸ்டோரியில இருந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டா பயங்கர ஸ்ட்ராங்காவே இல்லை அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி பண்ணி வச்சிருக்காராமா சங்கர் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.